breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. So, போன வாரம் முதற்கொண்டு நாம விநாயக ரகவல் மிகவும் அற்புதமான சாத்தம் சைவ சித்தாந்தம் இவை இரண்டின் அடிப்படையில் விநாயக பெருமான் அவ்வை பிராட்டிக்கு அருளிய ஞானத்தை விளக்கக்கூடிய பாடல். இது 72 வரிகளை கொண்டது. அந்த 72 வரிகள்ல முதல்ல அவ்வை பிராட்டி விநாயகரை மேல தூக்கி வைக்கிறாங்க, பாராட்டுறாங்க. அடாடா அவங்கள மாதிரி இருக்குமா கடவுளே அப்படின்னுட்டு. அதுக்கப்புறமா இப்போ இந்த 16வது வரியிலிருந்து விநாயக பெருமான் அவ்வை பிராட்டிக்கு கூடவே இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமாக வழிகாட்டுதை இப்ப 16வது வரையில பார்க்க. ஆக இந்த 4ஆம் பகுதியும் 5ஆம் பகுதியும், 4ஆம் பகுதி 5வது பகுதிங்கிறது உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 20-30 வரி போகும். அதை நம்ம பார்க்கலாம். இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உளந்தனில் புகுந்து குரு வடிவாகி குவலையன் தன்னில் திருவடி வைத்து தினம் இது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்து உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில். இது முடியுது 4ஆம் பகுதி 5ஆம் பகுதி. இது எப்படி ஒரு ஆன்ம ஞானத்தை நட்சல் ஞானம்னு என்னங்கிறது அவை பிராட்டி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இத்தினூண்டு ஒரு கடுகை துளைத்தேல் கடலை புகட்டிங்கிற மாதிரி இது மொத்தமே எவ்வளவுதான். இது எனக்கு நீ உணர்வித்தாய் கணபதியே நான் பாருங்க. இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி நீ சொன்னீங்க, அவசர அவசரமா பூஜை பண்ணாத, நிதானமா பண்ணு, நான் உனக்கு கைலாயத்தை நான் கூட்டிட்டு போறேன், அவசரப்படாதுன்னு சொன்னீங்க. அதனால அழகா இப்ப நிம்மதியா உங்களுக்கு பூஜையும் பண்ணிட்டேன், நைவேத்தியமும் பண்ணிட்டேன். இப்போ நவ் இட்ஸ் யுவர் டர்ன். இப்போ நீங்க தான் செய்யணும் எனக்கு. இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி விநாயக பெருமானே, இப்பொழுது என்னை நீ ஆட்கொள்ள உன்னிடம் நான் சரணடைந்து விட்டேன். தாயா எனக்கு தான் எழுந்து அருளி. இதுதாங்க முக்கியம், அங்க பாக்கணுங்க. எனக்கு ரொம்பவே அதாவது என்ன சொல்றது, ரசித்து ருசிக்கிறது அம்மா தான். ஒரு குழந்தைக்கு அம்மா கிட்ட தான் எந்த ஒரு ஒளிவு மறையும் இருக்காது. அப்பா கிட்ட கொஞ்சம் பயம் இருக்கும். என்ன சொல்லுவாரோ, திட்டுவாரோ, இல்ல அப்பாக்கெல்லாம் ஒன்னா திட்டுவாங்க, திருத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈகோ ஜாஸ்தி. ஏன்னா ஆல்வேஸ் a man is head oriented, only a woman is heart oriented. அந்த உள்ளத்துக்கு தான் உணர்வு தெரியும். இந்த ஹெட்டுக்கு டெசிஷன் தான் தெரியும், டெசிஷன் மேக்கிங். உங்க அப்பா கேட்டீங்கன்னு இது செய்டா இப்படி செய்டா, ஒண்ணும் தெரியலடா அவனுக்கு திட்டுவார். அம்மா தான் என்னமா குழந்தை சொல்ல வர்றா, அந்த இதயத்தினுடைய மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய தனித்துவம் வாய்ந்தது தான் தாய்மை. அதனால்தான் இங்க முதல்ல புள்ளி வைக்கிறாங்க விராட்டி. தாயா எனக்கு தான் எழுந்தருளி. தந்தையை சொல்லிருக்கலாமே இல்லையா? அந்த வார்த்தைகள் அவை பிராட்டின் பக்தி பிரவாகத்தில் உள்ளத்திலிருந்து பீரிட்டு எழுவதால் தானா அந்த வார்த்தை உட்காருதாங்க. அதுதாங்க முக்கியம். எனக்கு நீங்க திருவாசகம் சரி, மாணிக்கவாச திருவாசகம் சரி,
சுந்தரமூர்த்தி நாயனார், திருவாசக அப்பர் பெருமான், இவங்க எல்லாம் ஆழ்வார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளம் முருகும் அப்படியே. என்ன அவன் நினைச்சு எழுதல, அவளை நினைச்சு எழுதல, தானா இதயத்திலிருந்து பீரிட்டு எழுந்தது இல்லையா? அப்பர் பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொழுந்து என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன்மா நகரம். இது யோசிச்ச கூட வராதுங்க. எதுகை மன்னன் டக்கு டக்கு டக்குன்னு உட்காருது. இதயத்தின் மொழிகள் தானே படைப்பினுடைய ஆற்றலை, உணர்வுகளின் பார்ப்பட்ட உறவு தானே படைப்பு. அதுதான் நம்ம இங்க பாக்குறச்ச இதெல்லாம் அப்படியே மெய் சிலிர்க்கும். தாயா எனக்கு தான் எழுந்தருளி, நான் கூப்பிட்டு வரல, நான் உன்கிட்ட கேட்டதுல ஞானம் அருள்தான், ஆனா தான் எழுந்தருளி நீயா வந்திருக்க. அம்மா எப்பவுமே குழந்தை விளையாடிட்டு இருந்தா சரி குழந்தை விளையாடட்டும் அப்படின்பா. ஒரு பக்கம் அம்மா பக்கம் திரும்பி பார்த்து அம்மா என்ன வாடா குழந்தைன்னு. அதனால அம்மா எப்பவுமே she is awaiting for the choice of the child. விளையாடுற குழந்தை விளையாடட்டும், பசிக்கிறப்ப அம்மா. அது போல நான் கேட்டதுமே தாயா எனக்கு தான் எழுந்து அருளி என்ன செஞ்சீங்க? மாயா பிறவி மயக்கம் அறுத்து. மயக்கம்ங்கிறது வந்து அறியாமை. சார் ஒன்று சொல்லி சார், அதாவது மனித பிறவிதான் பிறவிகளுடைய உச்சக்கட்டம். மற்ற எல்லா உயிர்ப்புகளும் 5 அறிவின் 4 அறிவின் பார்ப்பட்ட அந்த இயற்கை அறிவினால் உந்தப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தெரியாது, வேற ஒன்றும் தெரியாது. சரி, எப்படின்னா ஒரு தண்டவாளத்துல ஒரு என்ஜினை ஏற்றி வச்சுட்டா அது பாட்டு போயிட்டு இருக்கும். எந்த பக்கம் தண்டவாளம் போதும் அவன் பயிர் இருக்கும். அதுதான் இயற்கை அறிவுகள். என்னது? முதல்ல பசி, தூக்கம். பசி வந்த உடனே ஏதோ ஒண்ணு சாப்பிடணும், நச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கம் வந்துடுது. மந்தமா தான் தூங்குறோம். தூங்கி முடிச்சு அப்படியே எழுந்திரிச்ச உடனே நெட்டி முடிச்ச உடனே என்ன மாதிரி ஒண்ணு படைக்கணும்? ப்ரொக்ரியேஷன். வெள்ளங்கள்ல வந்து நாம மட்டும் தப்பிச்சுக்கணும், அப்புறம் தான் மற்ற காப்பாற்றணும். இதுதான் இயற்கையின் அறிவின் பார்ப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அந்த ரயில் இன்ஜினை வேகமா ஓட்டுறதோ நிதானிச்சு ஓட்டுறதோ அதுதான் மனுஷன். அதுதான் இந்த கைண்ட் ஆஃப் ஃப்ரீ வில். அங்கதான் பகுத்தறிவு என்ற ஒண்ணு வருது. அந்த பகுத்தறிவின் பார்ப்பட்ட மனிதன் இருந்தாலும் அவனுக்குள் இயற்கை குணங்களான அத்தனை குணங்களும் இருக்கு. இஸ் a socialized animal, that's all. மனுஷங்களையும் குரங்கு இருக்குது, நரி இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதை திருத்தி தான் யார் என்று பேக் டு காட் ஹெட், அதுதான் முக்கியம். அதனால யாரையுமே நம்ம தப்பு சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் நினைச்சு பார்த்தோம்னா ஒவ்வொருவருக்கும் அந்த இயற்கை குணம் பிரகிருத்தின்னு வரணும் இல்லையா? அதனால பல படிகள் இருக்கு. நம்ம 1ஆவதுல இருந்து 100வது படி மனப்பிறவின துவக்கம்னு வச்சோம்னா 100வது படி போய் சேரணுங்கிறப்ப பல நிலைகளில் பல படிகளில் இருக்கிறார்கள். அதனால இந்த உலகத்துல எதுவுமே சரி எதுவுமே தவறுன்னு சொல்லவே முடியாது. அது அவரவர்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அவங்களை ஒரு திருத்தறதுக்கு தாங்க நிவிருத்தி கலான்றத வந்து பகவான் சிவசூத்திரத்தை சொல்றோம். நிவிருத்தி கலா, நிவிருத்தி கலா, அப்புறம் தான் பிரதிஷ்ட கலா, பிரதிஷ்ட கலாக்கு அப்புறம் தான் சுத்த வித்யா கலா, சுத்த வித்யா கலாக்கு அப்புறம் சாந்தி கலா, அப்புறம் சாந்தி அத்தீத கலா, நிவிருத்தி கலா. இந்த வாழ்க்கையில நீங்க எவ்வளவு முங்கி 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 எந்திரிச்சாலும் ஏதோ ஒரு அதிருப்தி, முழுமையற்ற தன்மை. நிறைய நேரம் பாட்டு கேட்டுட்டா இருக்கும், காது அப்படி தூக்கம் வர மாதிரி இருக்கு, அது ஆஃப் பண்ணி தூக்குறோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் மனசு அது கேக்குது, பாட்டு கேட்கணும். ஆனா முழுமையான திருப்தி இல்லை, அங்க விடுதலை கிடையாது. நீ சார்பு நிலையை தான் சார்ந்து இருக்கிற. காலையில இருந்து ராத்திரிக்கும் பார்த்தோம்னா ஏதோ ஒன்று சார்ந்த வாழ்க்கையை தான் வாழ்றோம். முழுமையான திருப்தி கிடையாது. அதுதான் மனித. அதான் சிவபெருமான் சொல்றார், கவலையப்படாத பையன் நம்ம கிட்ட வந்துடுவான். ஏன்னா மனுஷ பிறவில கூட அவன் திருப்தி இருக்காது, இதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்ட்டு தானாக தெரியும். நிவிருத்தி, எப்படி விடுதலை அடைவது என்ற விதையை நான் விதைத்து விட்டேன், அவன் வந்துதான் ஆகணும், வெயிட் பண்ணு, பையன் விளையாடு. நிவிருத்தி கலா. அப்பதான் பகவானே நான் யார் கேள்வி வரைச்ச. பிரதிஷ்ட கலா, யூ கெட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த சாதனா, பார்ட் ஆஃப் சாதனா. நான் யார், நான் யார் அந்த ஒரு கேள்வி. தன்னியல் சாதனன் உந்தி பெற தனக்கொரு செயலிலை உந்தி பெற. பகவான் ரமணன் ரொம்ப கிளியரா சொல்லுவார், 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசனால் பூஜை உந்தி பெற. அப்போ எல்லாருமே நான் கடவுளை நினைச்சு படுறச்சு, நானும் கடவுள் நீங்களும் கடவுள், கடவுள் நம்ம தான். எப்படி நம்ம பியூரிஃபிகேஷன், அதுதானே சென் புத்திசம். பியூரிஃபிகேஷன், அக்யூமுலேஷன், டிவோஷன், கம்பேஷன், 4 ஸ்டெப் தான். Purifying process is a human process. Then as you go on purifying,
your credit, your merit goes on accumulating. Once the merit goes accumulating, you find the devotion. There is some great cause. And then you see the same devotion in all the creation, compassion. Finished. You are God. அதுதான் நிலை, உண்மையான விடுதலையான நிலையே அதுதான். முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கே முழுதினையும் உணரும் உணர்வு வைத்தாய். பக்தி என்றொரு வழி சமைத்தாய், எங்கள் பரமா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் நிலை. மகாகவி பாரதி. ஐயா சொல்ற, அதனால மயக்கம் அறுத்து என்னுடைய அறியாமை எனக்கு தெரிய, நான் அவ்வை பிராட்டியா சொல்றேன். யோசிச்சுப்பா, கணபதி அப்பீரா அவசர அவசரம் பூஜை பண்ணாத, நிம்மதியா நிதானமா பண்ணு, அவ போகட்டும். சுந்தரமூர்த்தி நாயனார் போனாருண்ட, சோழ மண்டல ராஜா போனா என்ன, அவளுக்கு முன்ன சேர்க்கிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நிதானமா பூஜை பண்ணேன். அப்ப கூட அந்த நிலையில் இருக்கக்கூடிய அவை பிராட்டி மாயா பிறவி மயக்கம் அறுத்து, மாயமலம் ஆணவமலம் கர்மமலம் 3 தான், பதி பசு பாசம். அந்த மாயா பிறவியாகிய இந்த மாய பிறவியில இப்படிங்கிறதுக்குள்ளார மனுஷன் கப்புன்னு போயிடும். அதுதான் சொல்லுவேன், பரமபத சோபன படத்துல மேல போவோம், அப்படியே சாமி ஏடியில போவோம், குட்டி பணம்ல இறங்குவோம், ஏடியில போவோம், குட்டி இறங்குவோம், மேல போயிடும். இன்னும் ஒரு ஸ்டெப், ஒரு 2 பாட்டை தாண்டிட்டு பரமபதத்துக்கு போகலாம். அங்கதான் பெரிய பாம்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அங்க போனா நமக்கு விளையாட்டா இருந்தா கூட திக்கி திக்கி நடிச்சுக்குவோம். இல்ல சின்ன பண்ண உணர்ந்தவன், எப்படியாவது 2 வேணும் இரு. உலகத்துல சாமி எல்லாம் கூட தாய கட்டி உருட்டோம், 2 வரணும். அப்ப பார்த்து 1 விழ கரெக்டா சைன் வந்து. அதுதான் மாயா பிறவி. மாயா பிறவி யோசிச்சு பார்க்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ரிசப்ஷனில் பாக்குறோம், எல்லாம் கோலாகலமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனந்தமா ட்ரெஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் அழகான மியூசிக் போயிட்டு இருக்கு, எல்லாரும் அழகழகா ட்ரெஸ் பண்றாங்க, குழந்தைங்க இருக்குது, பெருசு இருக்கு, எல்லாமே இருக்கு. சில பேர் நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க, வாங்குறாங்க. அப்ப மொள்ள நம்ம சாதனை விட்டுட்டு ஒரு மயக்க நிலை, எல்லாரும் நம்மள நமஸ்காரம் பண்றாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க, எல்லாரும் வாங்குறாங்கன்றப்ப ஸ்லோலி த கைண்ட் ஆஃப் ஈகோ கெட்ஸ் பூஸ்டட் அப். அப்ப பார்த்து ஒருத்தர், சார் தள்ளி நகர்ந்தது இல்லைங்க சார், ஏன் சார் நேரா நிக்கிறீங்கன்னு யுவர் ஈகோ கெட்ஸ் ஹர்ட். எத்தனை பேர் கால விழுந்து விளங்குனாங்க. இத்திருண்டு பய முளைச்சி 2 எல்லை விடல, இவன் பையனை தள்ளி நில்லுங்கிறானே. சின்ன திரும்பி ஒரு மதப்பட மறைப்போம். அப்ப நம்ம சக சிஷ்ய கோடிகள் அவரை போய் திரும்பி நீ இப்படி வாடா, அவரை போய் நகர சொல்றிய அப்படின்னு மறுபடியும் அவங்க ஈகோ மேல போ. அப்போ அந்த பாம்பு வாய்க்குள்ள போயிட்டோம்னு அர்த்தம். புரியுதா? அதுதான் மாயா, மாயா மலம். அம்மாள் ஆட்டி வைப்பா, விடவே மாட்டேன். முதல்ல அம்மா வந்து அப்புறம் மறைஞ்சு போயிடுவோம். இது எத்தனை பேர், ஆதிசங்கரர் உட்பட அம்மா அம்மா என்று கதறியவர்கள் பல பேர். ஆக மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய். முதல் 5 எழுத்து நாம சிவாய, தட் இஸ் ரெப்ரசன்ட் தி 5 எலிமெண்ட்ஸ். அந்த சிவாயங்கிறது வந்து எப்பவுமே நம்ம ஷான்றப்பவே, that actually your steps is Rejas, then Ojas, Tejas, Shreyas. And the ishங்கிறப்பவே your genital center will be kindled. நம்ம சாப்பாடுலாம் Rejas, அந்த அன்னமய அன்ன ரசமா இருக்கு. அது you have to convert it into the electromagnetic waves of the Ojas. அதுதான் வந்து சாதனா, அதுதான் ரியல் சாதனா. அந்த நம சிவாய, நம சிவாய, நம சிவாய சொல்ல சொல்ல that kind of a physical element becomes into the electromagnetic waves and rises to the sets vibrations in your cerebrospinal fluid. Everything is that. அது புரிஞ்சுட்டு ஒண்ணுமே கிடையாது. Ultimately you rise up and then you attain the Shreyas, the highest. திருந்திய முதல் 5, அதனால தான் ஓம் நம சிவாய ரொம்ப முக்கியம். குருஜி நம சிவாயக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அதுதான். That is the only mantra which can balance all the 5 elements, from the earth element and the water element and the fire element and the air element, ultimately to the space element. அங்க ரைஸ் பண்றதுக்கு நம சிவாய இஸ் பிரம்மா. அதான் உண்மையான ஒரு பிரம்மாண்டமான எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ்டு மந்திரம் அதுதான். ஓம் நம சிவாய. திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தேன் உளந்தனில் புகுந்து. சார் தமிழ் அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க. இப்போ வாத்தியார் ஒருத்தர் சொல்றார், டேய் நான் சொன்னதெல்லாம் நுழைஞ்சுதா, இன்னும் வால் மட்டும் நுழையல சார். நான் ஒருத்தன்
வாத்தியாரு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, போர்டுல எழுதி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சின்சியரா கவனிக்கிறாங்க. ஏய், நான் சொன்னதுல நுழைஞ்சுதா? ஒரு பையன் அங்க ஓட்டையில மூலையில சோத்து ஓட்டையில ஒரு எலி உள்ள போயிட்டு இருக்கு. சார் இன்னும் வால் மட்டும் தான் சார் போகல. அவர் யோசிச்சார், அட கடவுளே அப்படி. அது போல இங்க ஔவையார் சொல்ற, நீ எங்க என் காதுல சொன்னா என் புத்தி இங்க பலவிதம் போயிட்டு இருக்கு. சுந்தரமூர்த்தி நினைச்சுட்டு இருக்கு, அவர் சோழ மண்டல ராஜாவை நினைச்சுட்டு இருக்கு, அப்பர் பெருமான நினைச்சுட்டு இருக்கு, அவெல்லாம் கைலாயத்துக்கு போயிட்டாளான்ட்டு. அப்படி மனுஷன் வந்து அலைப்பாய்ந்தாலும் என் காதுல சொல்லாம என் உளம் தனில் புகுந்து, you have been giving மந்திரோபதேசம் directly to my heart. Get the point? That's அந்த வார்த்தைக்கு முக்கியங்க. பொருந்தவே, தெளிவாய் பொருந்தவே, அது வந்து கிளாரிட்டி. நம சிவாயங்கிறது தான் ரொம்ப கிளியரா என் உளந்தனில் புகுந்து, உளந்தனில் உள்ளே போய் சொல்லிட்டு டீப் ட்ரிவன் ட்ரில் பண்ணி சொல்றார் பிள்ளையார் பெருமான். சும்மா காதுல சொல்லல. குருவடிவாகி குவலயம் தன்னில், குவலயம் என்றால் உலகம், குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து தினம், இது பொருள். இந்த தினம்ங்கிறது பல பேர் வல்லினரா சொல்லுவாங்க. வல்லினரா இல்ல, மெல்லினரா. தினம் என்றால் நிரந்தரம், எப்பவுமே டெம்பரரியா இல்லாம பர்மனண்டா. என் மனசுல அப்படியே கல்மேல் எழுத்து போர் எனக்குள் காணுமேங்கிற மாதிரி திருவடி வைத்து உன்னுடைய அருளினால் தினம் இது பொருளென, இதுதான் உண்மையான உனக்கு உபதேசம். ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இரு. வாடா வகைத்தான் மகிழ்ந்தன கருள். வாடா வகைத்தான் அற்புதமான வார்த்தை. ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு பையன் வந்தான்னு அவன் தப்பு பண்ணுவான். 2 2 எவ்வளவுடா? 2 2 4 சொல்ல மாட்டான், தெரியாது, விரல விட்டு இருப்பான். ஏ மக்கு, உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் ஏறாது, என்னடா பையன் நீ. ஆனா ஒரு நல்ல வாத்தியா என்ன சொல்லுவாருன்னு, என்னடா இது, இதெல்லாம் உண்மை கிடையாது, நீ எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு பிரமாதமான பையன், படிச்ச உடனே பட்டியல் பத்தி அப்பேற்பட்டவனோ இல்லையோ, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உன் கெப்பாசிட்டி ஒண்ணுமே கிடையாதுங்கிறப்ப அந்த பையனுக்குள்ள ஒரு ஒரு ஜோஷ் வரும். ஆமா ஆமான். அப்ப வாத்தியம், அதுதான் ஒரு நல்ல ஆசிரியர். ஒருத்தர் வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஏத்தணும். நீ மக்கு, தீவட்டி தடியா, உன்னை மாடு மேய்க்கதான் லாய்க்கு, உனக்கு என்ன பண்ணி தொலைக்கிறத ஒண்ணு நானு அப்படி சொன்ன உள்ள இன்னும் அவர் 2 2 விட்டு கண்ணுக்கு தெரியாது, கண்ணுல தண்ணி தான் வரும். வாத்தியார் திட்டுறாரு. இங்க என்ன சொல்றாங்க? அற்புதமான வார்த்தை, வாடா வகைதான். என்ன குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு நான் மனசுல கொஞ்சம் கூட வாடாம என்னை என்கரேஜ் பண்ணி இதுதான் சொல்றியே, இப்பேற்பட்ட மந்திரம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எப்பேற்பட்ட பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஐயனே. வாடா வகைதான் மகிழ்ந்து என கருளி. சில வாத்தியார்லாம் உண்மை சொல்லிக் கொடுப்பாங்க, சீரியஸா சொல்லிக் கொடுப்பாங்க. வாத்தியார பார்த்தால பையனுக்கு பயமா இருக்கும். வாத்தியார் சொல்லி எங்க பிசிக்ஸ் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு அப்படியே போர்ட்ல எல்லாம் டெரிவேஷன் எல்லாம் போடுவார். காட் இட் அப்படின்னு பார்த்து சொல்றப்ப அவர் என்ன சொன்னார்னு தெரியாது, போர்ட்ல டெரிவேஷன்ஸ் தான் இருக்கும். டெரிவேஷன் கரெக்டா எழுதியிருப்போம், முறைச்சு பார்த்துட்டு காட் இட் அப்படிம்பார். எங்க காட் இட், கமான் கெட் அப், வாட் ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட், சுத்தம் பேட் இருப்போம், யூஸ்லெஸ் ஃபெலோ, சிட் டவுன் அப்படிம்பார். அவர் பேர் ஜெகநாதன். ஐ வே பேக் when I was doing my BSc, அவர் சொல்வார் காட் இட். அவர் காட் இட் சொல்ற வார்த்தையிலேயே அப்படியே சப்த நாடி ஒடுங்கி போயிடும். என்னன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு, அதனால சொல்ல வர்றதுக்கு வராது, கப்புன்னு வாய் விட்டு வெளியே வர அவர் சந்தோஷம். அதே இன்னொருத்தர் இருப்பார், அசோக் ராஜன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இட்ஸ் நத்திங், இட்ஸ் பிசிக்ஸ். எவ்ரி டே யூ ஆர் கோயிங் அரௌண்ட் த வேர்ல்ட், வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் வேர்ல்ட், when you derive a law and get it in, that is physics. அப்ப பிசிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் எனக்கு. அடடா ஆமா, கார் போகுது, பஸ் போகுது, அலைகள் வருது, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஃபோர்ஸ், லா ஆஃப் மோஷன், அவ்வளவுதானே. அப்படி சொல்லி கொடுக்குற விதம் இருக்குங்க, ரொம்ப விதம் இருக்கு. அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அவர் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப மெக்கானிக்ஸ் எடுப்பார் அவர், பிசிக்ஸுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 80 மார்க் 90 மார்க் ஈஸியா வாங்குவோம். அதே அவர் ஸ்டாட்டிக்ஸ் எடுப்பார், அது பயமா இருக்கும், மார்க் 50 மார்க் தாண்டாரு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டீச்சர். இங்க என்ன சொல்றாரு, மகிழ்ந்து என கருளி. நீங்க சந்தோஷமா சொல்லி கொடுக்குறீங்க, சிரிச்சு சொல்லி கொடுக்குறீங்க, தலையாட்டி சொல்லி கொடுக்குறீங்க. எப்பேற்பட்ட பாக்கியம் ஐயனே.
கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே. கோடு என்றால் தந்தம், கோடு என்றால் தந்தம். அந்த தந்தம் விநாயக பெருமான் வேண்டாததை களைகிறார், வேண்டாததெல்லாம் விலக்கி. கொடுவினை, என்னை நான் இல்லாமல் என்னை வேறுபடுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் களைந்தே. உவட்டா உபதேசம் புகட்டி. உவட்டா ஓட திகட்டார். நம்ம ஸ்வீட் சாப்பிட்ட கூட 1 குலாப் ஜாமுன் 2 குலாப் ஜாமுன் 4 குலாப் ஜாமுன் போறோம். ஆனா அந்த இனிமையான மொழிகள் நீங்கள் காத தேன் வந்து பாயுது காதினிலே, நீங்கள் செந்தமிழ் நாடனும் போதினிலேன்னு பாரதியார் பாடின மாதிரி நம்ம மகா கணபதி சொல்லக்கூடிய அந்த அற்புதமான மந்திரோபதேசம் தெவிட்டலி அப்படியே அப்படியே ஆஹா ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன்ட்டு உள்வாங்கிறாங்க. இது அழகாக அந்த அற்புதமான நமசிவாய மந்திரத்தின் உட்பொருளை எப்படி கணபதி தன் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றத, அந்த நன்றி உணர்வு இங்க விழிக்கும். அந்த real student should be very grateful to the teacher who has given enlightenment for him. இல்லையா? இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்த அருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தியன் உளந்தனில் புகுந்து குரு வடிவாகி குவலையன் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில். இத 4வது 5வது பகுதி மந்திரோபதேசம். எந்த மந்திரத்தை நீ உச்சரித்துக் கொண்டே எவ்ரிதிங் இஸ் வைப்ரேஷன், எவ்ரிதிங் இஸ் வைப்ரேஷன். கலா ஞானம் மாத்ருகா, சிவசூத்திரத்துல அற்புதமா சிவபெருமான் பாரு, கலா ஞானம் மாத்ருகா. என்னை நீ உணர வேண்டும் என்றால் ஒரு மொழியின் வடிவில் தான் உணர முடியும். அழகான உபதேசங்க. இப்போ நீங்க வந்து எங்கேயோ போறீங்க, எங்க வச்சுக்கலாம், காஃபியை குடிக்காத இடத்துல போறீங்க, ஏதோ இடத்துல போறீங்கன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நியூசிலாந்துல அமெரிக்காவே எடுத்துக்கலாம். நீங்க லாக்டோன்னு சொன்ன லாக்டோ காஃபினா தான் புரியும். இல்ல வெறும் காஃபினா பிளாக் காஃபி தான் கொடுப்போம், பெரிய டம்ளர்ல குடிப்போம். நானும் அம்மாவும் வே பேக் இன் 2007 முதல்ல போற அமெரிக்காவுக்கு. எனக்கு காஃபி குடிக்கணும் அப்படியே நம்ம தான் மெட்ராஸ் காஃபி குடிச்சு குடிச்சு பழக்கம். அங்க போனோம்னா $2. சரி காஃபி $1 2 கப். பார்த்தா எவ்வளவு பெருசு ஒரு கப், பார்த்தா கருப்பா இருக்குது காஃபி, இல்ல பாலே இல்லையே. சுகர் டேக் சுகர் வேற எவ்வளவு கலக்கிறது பார்த்தோம். ஒரு 2 சிப்பு கூட குடிக்க முடியலீங்க, தூக்கி இதெல்லாம் போட்டோம். இதுலடா காஃபி. அப்புறம் தான் வீட்டுல பொண்ணு சொல்ற, காஃபின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க, லாக்டோஸ் ஆட் பண்ணணும், அப்பதான் அத பால் ஆட் பண்ணி கொடுப்பா. அதனால உங்களுடைய உள்ளத்தில் உங்க மொழியின் அடிப்படையில் தான் உங்கள் மனம் செயல்பட முடியும். உங்களுடைய வெளிப்பாடு ஒரு மொழியின் அடிப்படையில் தான் வரும். அதுவும் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க தாய்மொழியில் தான் முதல்ல தோணும். ஒருத்தரோட பேசுறது பாத்தீங்கன்னா இங்க வாங்கங்கிறப்ப கம் ஹியர்ங்கிறது முன்னாடியே மனசு கட கடான்ட்டு இட் கம்ஸ் அண்ட் மேக்ஸ் த ஃபார்ம், த அலைன்மெண்ட் இன் வேர்ட்ஸ். அதனால உங்க உள்ளத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்த மொழி என்பது மிக மிக அவசியம். அமெரிக்கால இருக்கிற காஃபி வேற, தமிழ்நாடு நம்ம சென்னையில இருக்கிற காஃபி வேற. நீ ஒண்ணு நினைச்சிட்டு சொல்லுவ, புரியறது வேற வேற இருக்கும். புரியுதுங்களா? அதனால அந்த மொழி என்பது கலா ஞானம் மாத்ருகா, என்னை நான் சப்தத்தின் வடிவத்தில் வெளிப்படுத்திக் கொள்கிறேன். அதுதான் அந்த மாத்ருகான்ற. மாத்ருகான மாத்திரை அளவு, மாத்ருகா ஞானம். அதுதான் வந்து 51 அக்ஷரங்கள். நம்ம தேவ பாஷைன்னு சம்ஸ்கிருதம் சொல்றது ஏதோ பெருசா உயர்த்தி கிடையாது. இட் பேஸ்ட் ஆன் தி தேவ நிலை, ஃப்ரம் த ஹியூமன் லெவல் டு த, இஃப் யூ வாண்ட் டு ரீச் த ஹையர் லெவல், அதுதான் தெய்வத்தின் நிலை. அந்த நிலையை அடைய மொழியின் அவசியம் இருக்கும் பொழுது அந்த 51 அக்ஷரங்கள் பல கிளாஸ் சொல்லியிருக்கேன். மூலாதாரம் 4, சுவாதிஷ்டானம் 10, மணிபூரகம் 12, அநாகதா 14, விஷுத்தா 16, ஆக்ஞா 2, கூட்டி பார்த்தா 51 கரெக்டா வரும். அந்த 51 அக்ஷரங்களில் என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றச்ச மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு நீ எப்படி உயர வேண்டும் என்பதற்காகத்தான் சமஸ்கிருத தேவ பாஷை சொல்றாங்களே ஒழிய மற்ற மொழிகள் குறைவு என்ற எண்ணத்தில் கிடையாது. அது அர்த்தம், அது முட்டாள்தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு.
இவன் ஏன் தேவ பாஷை சொல்றது யோசிச்சு பார்க்கணும். இதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்றப்ப எல்லா மந்திரங்களும் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத அடிப்படையில் தான் இருக்கு. தமிழர் திராவிடர் கலாச்சாரம் தனி. இது அகஸ்திய ஞானம், அது யோக வசிஷ்ட ஞானம். நார்த்துக்கு வசிஷ்டர் மகரிஷி, தமிழ் தென் விந்திய மலைக்கு கீழே அகஸ்தியர். இவர்கள் இருவர் இன்றும் இருக்கக்கூடிய பிரத்யட்சமா இருக்கக்கூடிய நம்முடைய சத்குருக்கள் நம்மளுக்கு கைட் பண்றதுக்குன்னு இன்னும் இருக்கா. இதை நீங்க உணரல சரியான நேரத்தில். அதுதான் நீங்க ரொம்ப 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 முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். வரிவடி ஒரு ஒலியின் மூலமாகத்தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உணர்வை உணர முடியும். எப்படி அம்மாவோட கருவுக்குள்ள இருக்கிற குழந்தை அம்மாவோட உணர்வுகள் தான் இருக்கு. அம்மா சந்தோஷமா இருந்தா குழந்தை சந்தோஷமா இருக்கு. அம்மா பாடினா குழந்தை கேக்குது. அம்மா டான்ஸ் முதல்ல அசைஞ்சு அதுவும் டான்ஸ் போடுறது. அந்த சந்தோஷமானது உணர்வை பொறுத்து. அந்த உணர்வை அந்த அம்மா பாடுறது கேட்கறது குழந்தை. புரியுறதா? அது போல இறைமை தன்னை தான் வெளிப்படுத்திக் கொள்வது மொழியின் மூலமாக. அதுதான் அந்த பிரணவம், ஓம் என்ற பிரணவம். அதுதான் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்து. அப்பேற்பட்ட உபதேசத்தை உவந்து எனக்கு அருளி. அங்கதான் மந்திரோபதேசம் இதுல முடிகிறது. இது 4வது பாகம் 5வது பாகம், அதாவது 16வது 10 லைன், 16ல இருந்து 25 முடிச்சாச்சு. இப்ப 6வது பாகத்துல சொல்றாங்க, இதை எப்படி என்னுடைய கர்ம வினைகளை நீத்து எப்படி இந்த உபதேசத்தை எனக்கு இப்போ உபதேசம் செஞ்சுட்டாருங்க. உபதேசம் செஞ்சுட்டேன். கேஸ் சிலிண்டர் வந்துடுத்து வீட்டுக்கு, ரைட்? கேஸ் சிலிண்டர் வந்தா போறோமோ, அதை கனெக்ட் பண்ணி கேஸ் ஸ்டவ்ல வச்சு அப்புறம் தான் பத்த வைக்க முடியும். அதற்கான வழிமுறைகள் இருக்கு. அதுதான் சாதனை. இறைமை உபதேசம் வந்தாலும் அதை தன்மயமாக்கி கொள்ள. அம்மா பொங்கல் பண்ணி வச்சுட்டா கூட சாப்பிட்டு ஜீரணம் பண்ணுறது நம்ம தான் வாயில வச்சு மென்னு முழுங்கி ரசிச்சு ருசிக்கணும். அப்பதான் தன்மயமாகும். அது போல ஔவையார் பிறகு ஒத்துக்கிறாங்க, பகவானே எனக்கு உபதேசம் பண்ணிட்டேன், ஆனா சாதனை நான் தானே செய்யணும். இதோ ஒண்ணு எதிரிலேயே நீ எப்படி செய்யறங்கிறத அதையும் சொல்றாரு, வழி சொல்றாரு. அதையும் சிவநாயக பெருமான். அதுதான் இங்க 21ல இருந்து 26ல இருந்து 10 லைன். தெவிட்டாத இங்க மட்டும் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்புரு கருணையின் இனிது எனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இதுவினை தன்னை அறுத்து இருள் கடித்து தலமொரு 4 தந்தன கருளி மலமொரு 3 மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி 6 ஆதாரத்து அங்குச நிலையும். அடுத்த 10 வரிகள் என்ன சாதனை எப்படி பண்ணோம்னு இல்லையா? எப்படி வழி உள் அடக்க வலைப்படு புட்போம், வழி உள் அடக்க வலைப்படு புற்றுள் மனம் அடங்கும் உபாயம் உந்தி பரன் பகவான் ரமணர் சொல்வார். வழி உள் அடக்க நீ மூச்சு பிராணாயாம பண்ண மனசு தானா உனக்கு லயத்துக்கும். வழி உள் அடக்க வலைப்படு புட்போ. ஒரு வலையில ஒரு பறவை மாட்டிச்சுன்னு படப்படான்னு முதல்ல ரெக்கை அடிச்சுக்கும், அப்புறம் உணர்ந்துடும், கம்முன்னு ஆயிடும். அது போல நீ பிராணாயாம பண்ண அலைந்து பாயும் திரிந்து அலையும் மனம் தானாக ஒடுங்கும் உந்தி பெற. மனதை ஒடுக்கும் உபாயம் உந்தி பெற சொல்ற போல என்ன இங்க அழகா தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி இந்த மாதிரி பண்ணினா உனக்கு ஞானம் தானாக ஏற்படும் சொல்லிட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம். மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற இந்திரியங்களின் மூலமாக வெளியே தான் போயிட்டு இருக்கு. மனசு உள்ள வரமாட்டேங்குது. வெளியே போனா கொஞ்சம் நஞ்சமா டிவி ஆன் பண்ற 5 நிமிஷம் உட்காருங்க, உலகத்துல துக்கம் எல்லாம் உங்களுக்குள்ள வந்துடும். அவனுக்கு இவன் கெடுத்தா, அவன் இது பண்ண, அவன் இது பண்ணினா இந்த 5 கதையை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா மனசு கம்முன்னு இருக்கா? அப்போ கேக்குது, பக்கத்து வீட்டுல கேட்கிற டிவி சவுண்டு கேக்குது. அடடா, இது டிவி போட்டா உட்காந்து இதுல பாத்துடலாம் நிம்மதியா. அது தியானமே கிடையாது. அதனால்தான் இங்க என்ன சொல்றார்? ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம். அதையும் விநாயக பெருமான் சொல்லிடுறார். இன்புரு கருணையின் இனிது எனக் கருள். உன்னுடைய கருணையினால் ஐயா எனக்கு நீ அருளுகிறாய். கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து. இங்க புலன்கள் வேறு, கருவிகள் வேறு இல்லையா? புலன்கள் என்பது ஐம்புலன்கள். என்னது? கேட்டல், பார்த்தல், சுவைத்தல்,
ஸ்பரிசித்தல் அண்ட் உணர். இது முழுமை இல்லையா? அப்போ இது எல்லாமே எனக்கு நீ கருவிகள். அதுக்கான கருவிகள்னப்ப அந்த கரணங்கள் உள்ள இருக்கு. 4 கருவி என்ன இருக்கு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 4 தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வெளியே இல்லாட்டி கூட அதுதான் உள்ள இயக்கக்கூடிய சக்தி. இந்த 4 தான் பிடிச்சி ஆட்டு நாட்டது இல்லையா? சித்தம், the deep embedded impressions, the impressions of the Janmas together. அதனுடைய வெளிப்பாடு இன்டலெக்ட், புத்தி. புத்தியை வந்து சித்தத்தை வச்சுக்கிட்டு தான் டிசைட் பண்ணும். அதுக்கப்புறமா மனசுதான் வார்த்தைகளை அகலி தெளிச்சு வெளிப்படுத்துது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அகங்காரம், நான் 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 என்ற ஒரு நான் தான்டா வச்சது. நான் எனக்கு உள்ளதையே ஒன்றை விட்டு ஒன்று பற்று, ஒன்றை விட்டு ஒன்று பற்று. அதுதான் பட்டினத்தா சொல்ற. ஆக கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து, அதையும் சொல்லிட்டார். எப்படி உன் மனசு அடக்கிறது, எப்படி உன் புத்தியை உன் வழிக்கு கொண்டு வருவது, எது சித்தம் என்பது வச்சு இட்ஸ் a repository of the past impressions. It's a delusion. It's not the real imperative things. அதுக்கு அடுத்தது என்ன சொல்ற? அகங்காரத்தையும் எப்படி அடக்கிறதுன்னு வழி சொல்லிட்டியே பெருமானே. அதுக்கு மேல என்ன? இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து நல்வினை தீவினை. சார் கையில உங்களுக்கு விலங்கு போடுறாங்க. அது இரும்பு விலங்காய் இருந்தா என்ன, பொன் விலங்காய் இருந்தா என்ன? விலங்கு தானே. உங்களால செயல்பட முடியலையே சுதந்திரமா. ஆக நீங்க தர்ம காரியங்கள் பண்ணாலும் சரி, பாப காரியங்கள் பண்ணாலும் சரி, ரெண்டுமே உங்களை இங்க பிணைத்து வைத்திருக்க. இவற்றை அட்டு இது மேல போகும். இறைவனுக்கு மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நிஷ்காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம் இறைவனுக்காக செய்யக்கூடிய பூஜைன்ட்டு பகவான் ராமனார் சொல்வார். எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது எதிர்பார்க்காம, எதையுமே திருப்பி எதிர்பார்க்காம உங்க இயல்பு நல்லா செஞ்சு போயிட்டே இருக்கு. அப்போ அதனுடைய பலன் உங்களை பந்தப்படுத்தவே. நான் தர்மம் பண்ணேன் சார், அந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு நான் தான் முந்தா நாள் 4 டியூப் லைட் போட்டு விட்டேன் பாருங்க. பார்த்தா கோயில வெளிச்சமே இல்லை. ஏன்னா அந்த டியூப் லைட் மேல தம் பேரு, போன் நம்பர், கேர் ஆஃப், ஸ்ட்ரீட் நம்பர், மெட்ராஸ், சென்னை, பின்கோடு மாதிரி எழுதிட்டேன். சுத்திலே எழுதிட்டேன் டியூப் லைட்ல. டியூப் லைட் போட்டு காட்டுன்னா வெளிச்சமே வரல. என்ன ஏன்னா ஒரு பேர் தான் இது. வாங்க, இது 4 பேர் சொல்லிக்கிறேன். நான் தாங்க காளிகாம்பாள். இது நடந்தது, விளையாட்டு கிடையாது. மண்டகக்கண்ணி அம்மன் கோயில் மயிலாப்பூர் போவேன். அங்க போன என்ன கேட்டார் அவர், சார் 2 ஃபேன் வேணும் சார் போடுங்க. அதுல என்னங்க உங்க பேர் எழுதலாமா? வேண்டாயா. உசுரோட வெளியே போன மூச்சு உள்ள வந்தா தானே தனராஜன். வெளியே போன மூச்சு உள்ளவராகட்டு யார் கையில் இருக்கு? சிவம் போனால் அது சவம் தானே. பேர் ஒண்ணு வேணாயா, ஃபேன் தானே வேணும். 2 ஃபேன் வாங்கி கொடுத்து. இதுதான் சார் அவர் பேர் சொல்லணும். அவர் தான் சார் வாங்கி கொடுத்தாரு. 4 நான் சொன்னேன், ஏங்க எல்லா லைட்டும் போட்டுங்க, லைட் அங்க தெரியுது, இன்னும் பிராகார இருட்டா தானே இருக்குது அப்படின்னு. இல்ல சார் அவர் தான் சார் பேர்லாம் எழுத சொன்னாங்க. சார் அது வேற விஷயம். ஆக பொன் விலங்காக இருந்தாலும் அவர் தர்ம காரியம் செஞ்சிருக்கார். அது எதன் பின்னாடி அகங்காரம் இருக்கு. நான் செஞ்சேன். அது பொன் விலங்கு. அதனால அப்போ நீங்க பந்தப்பட்டுதான் இருக்கீங்க. ஆக இருவினை தன்னை அறுத்து இருள் கடித்து நல்வினையும் வேண்டாம் தீவினையும் வேண்டாம் ஐயனே, இவற்றிற்கு அப்பாற்பட்டு நான் செல்ல வேண்டும் என்று எனக்கு நீ வழிகாட்டி தலமொரு 4 தந்தன கருளி. தலமொரு 4 அது என்ன? தலம்ங்கிறது இங்க பார்த்தோம்னா சைவ சித்தாந்தத்துல சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ். சாலோகம் என்பது தன்னை சார்ந்த தனக்கான உணர்வுகளுடன் கூடிய அடியார் கூட்டத்துடன் தொடர்பு வைத்திருத்தல் ரொம்ப 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 முக்கியம். என்ன, நம்மளுடைய இயல்பே 70 to 80% வாட்டர் எலிமெண்ட் நம்ம உடம்புல. நம்ம உடம்பு நேரா நீர்த்தன்மை தான் அதிகம் ஜாஸ்தி. நீரினுடைய இயல்பு என்ன? மேல இருந்து பள்ளத்துக்கு போறது இல்லையா? அதை மாற்றவே முடியாது. பூமியின் இயல்பு எல்லாவற்றையும் கவர்ந்தது. நீரின் இயல்பு மேல இருந்து பள்ளத்துக்கு போறது. தீயின் இயல்பு கீழே இருந்து மேல போறது. காற்றின் இயல்பு சலனம். அண்ட் வானின் இயல்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கி எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பது. இதுதான் பஞ்சபூதனுடைய இயற்கை தன்மை. அதுல சாலோகம். அதனால
நாம யார் கூட பழகிறோங்கிறது ரொம்ப 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 முக்கியம். சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க விரும்பினாலும் விரும்பா காட்டியும் யார் கூட ஒரு பழகுனீங்கன்னா அவங்க குணங்கள் உங்களுக்கும் தெரியாம உங்க மேல படும். அதனால ஒருத்தரோட பழகுறச்ச நம்முடைய குணம் மேம்படுதா, நமக்கு நல்ல நல்ல எண்ணம் வருதா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழகணும். இல்லையா ஜெயகுருதேவ் சொல்லிட்டு பெரிய கூண்டு போட்டு அவங்க திருந்தாதீங்க. இதேதான் நம்ம பயணத்துல அவங்க எந்த படியில் இருக்காங்கன்னு தெரியாது. நெவர் பி ஜட்ஜ்மெண்டல், நெவர் பி ஜட்ஜ்மெண்டல். நமக்கு ஒத்து வரல விலகிக்கும். சார் வர்றேன் சார், தேங்க்யூ. அது பிரச்சனையே கிடையாது. அவருடைய பிராணாமம் குறையாதான் பிராணாமம் குறையாது, நம்ம வழி போயிட்டே இருக்கலாம். அதனால்தான் சாலோகம் ரொம்ப அழகா இங்க விநாயகர் விநாயகர் அவை சொல்ற, ஏய் நீ யாரோட பழகிற பஜா? அவன் நம்ம சுவாமி எப்ப வாதில புள்ளியாரு தானே சொல்லிட்டு இருக்கிறேன், நானும் நல்லதானே சொல்லிட்டு இருக்கேன். யூ ஆர் அ குட் கைட், டோன்ட் வரி, ஐ ஆம் ஹாப்பி அபவுட் இட். பட் உனக்கு கொடுக்குற உபதேசம் இந்த உலகத்துக்கும் உபதேசம். அவைய பிராட்டியை பாராட்டுறாங்க, திட்டு அங்கேயும் திட்டல, யூ ஆர் அ குட் கைட் அப்படின்னுட்டு என்ன சொல்றாங்க, இது இந்த உபதேசம் எல்லாருக்கும், இந்த உலகத்துக்கே உபதேசம். ஆக சாலோகம், சாமீபம். சாமீபம் என்றால் ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி பிரம்மாண்ட அண்டாண்ட பிரம்மாண்டத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. கருவில் உருவாகக்கூடிய கருப்பை உயிர்க்கும் கல்லீருள் தேரைக்கும் புல்லுணர்வை தந்து போற்றும் தயாளனாக ஏதோ ஒரு இறைமை இருக்கிற நம்பிக்கையில அந்த இறைமைங்கிற பணிவோட நீ சரணாகதி அடை. சாமீபம் என்றால் வணங்குதல், அருகில் நின்று வணங்குதல், தலை குனிந்து வணங்குதல். அப்புறம் சாரூபம், அந்த இறைவனின் அழகான வடிவத்தை. மைண்ட் cannot act on abstract. கண்களுக்கு ஒன்று தெரியணும், அப்பதான் அதுல மனசு ஈடுபடும். இது பதஞ்சலி கூட யோக சூத்திரத்தோட சொல்வார், ஏகரூப சாரூபியம். ஒரு உருவம் வேணும், மனசு அதை பிடிக்கும். அம்மான்னு இருக்கிறதா தான் அம்மா நம்ம பேசுறோம். அது போல அந்த இறைமைக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த இறைமையின் இடத்தில் மனதை ஈடுபட வைப்பது சாரூபம், இறைவன் திருவடியை. அப்புறம் சாயுஜ்யம், அந்த இறைவனுடைய திருவுருவத்துல பாடி 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 சரண அடைய உனக்குள்ள அந்த இறைமை தன்மை தானாக வந்து, அதுதான் சாயுஜ்யம், இரண்டரை கலக்கல். தலமொரு நான்கும் தந்து எனக்கருளி, ஆக 4 வகையிலேயே என்னை வழிகாட்டி என்னை நடத்தி, மலமொரு 3 மயக்கம் மறுத்தே. 3 மலங்கள், மாயமலம், ஆணவமலம், கர்மமலம். கர்மமலம் பார்த்தோம் இறைவனை. அந்த ஆணவ மலம் விடவே விடாது, நான் குதிக்கும், நிக்க எங்கேயே நிக்க. அதுதான் ரொம்ப 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 கஷ்டம். கடைசியில சேஷோ அந்யக அப்படி ஒரு பதஞ்சலி, எவ்வளவுதான் நீ பெரிய மேல ஏணி மேல ஏற ஏற உச்சிக்கு போக போக கீழே விழுந்தா அடியும் பலமா இருக்கு. அதனாலதான் யோகா பாத்துல மேல போக போக சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். நாம எண்ணக்கூடிய எண்ணங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய செயல்கள் நிஷ்காமிய கர்மமா இருக்கு. அப்பதான் சாதனையில நம்ம யோகாவில முன்னேற முடியும். இங்க நானுங்கிறது கொஞ்சம் சார் உதாரணங்கள். விஸ்வாமித்திரர், அவருக்கு மிஞ்சின உதாரணம் யாருமே கிடையாது. அவர் ராஜ ரிஷி விஸ்வாமித்திரர், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார். ஒரு ராஜா திருசங்க சொர்க்கத்தையே உருவாக்குறார் தப்ப பலத்துல. அதனால தவ பலன் எல்லாம் போயிடுது, மறுபடியும் ஆரம்பிக்கிறார். அதுதான் நம்ம எவ்வளவுதான் சாதனை பண்ணி எனர்ஜி, பிராணிக் எனர்ஜி நிறைய இருந்தா கூட எங்கேயோ காலை பிடிச்சி இழுக்கும் ஆணவ மலம். சார் உங்களை மாதிரி யார் சாருன்னா, என்னையா பேசி போர் அடிக்கிறாயான்னா ஒயின்னு போகும். யார் கேட்டாலும் கேட்காட்டியும் என் பணி செய்து கிடப்பது அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். மலமொரு 3 மயக்கம், அந்த மயக்கம் தான் முக்கியம். தெளிவு அற்றங்களைத்தான் மயக்கம். உனக்குள்ள ஞானம் இல்லைன்னு சாம்பல் பூத்த நெருப்பாக உன்னுடைய ஞானம் விளக்குகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இறைமை இருக்கு, அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் அது சாம்பல் பூத்த நெருப்பா இருக்கு. உங்களுடைய நிஜம், உங்களுடைய ஜோதி ஸ்வரூபம் உங்களுக்கு தெரியல, அதுதான் மயக்கம். மயக்கம். இந்த கோவில கூட யாகங்கள் பண்ணோம்னு நம்ம சுவாமியை கும்பிட்டு வர்றச்ச அந்த மேல விபூதி இருக்கும், அந்த சாம்பல் இருக்கும், அதை நெத்திலிட்டு சொல்லுவாங்க. அப்ப குருக்கள் சொல்ற, சார் ஜாக்கிரதை, உள்ள நெருப்பு இருக்கு, மேலோட பாருங்க சூடா இருக்க போகுது. உள்ள நெருப்பு இருக்கு, ஆனா நெருப்பு கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதுதான் மயக்கம், தன் நிலை இழந்த தன்மை. மலமொரு 3 மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டி. எப்படி 9 வாயில், நம்முடைய உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு.
அந்த 9 துவாரங்களின் மூலமாகத்தானே நாம எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு. இந்த உலகமே இது உண்மை. we are living in the world of reflections. ரொம்ப அழகுங்க, ரொம்ப ரொம்ப அழகுங்க. ரொம்ப பகவான் அழகா சொல்வார். எப்படின்னா சித்திரம் தீட்டுறோம் நாம. அந்த சித்திரத்தை வந்து ரொம்ப அழகான ஒரு நேச்சுரல் சீனரி. சரியா? அப்ப மாறன் கூட கேட்டு இருக்கான், அழகா டிராயிங் போடுவான் மாறன். அழகழகா அந்த டிராயிங் பெருசா போட்டுனார். நம்ம பாக்குறவங்க அந்த டிராயிங் தான் பாராட்டுறோம், அந்த சித்திரத்தை தான் பாராட்டுறோம். அந்த சித்திரத்துக்கு ஆதாரம் எது? அதனுடைய திரை, அதனுடைய பேப்பர், அதனுடைய வஸ்திரம். அது யாரும் பாராட்டுறது இல்லை. அதான் சுவரின்றி சித்திரம் வரைய முடியுமா ஒரு ஆண்டவர் வாக்கு. எதையும் சுவர்ண செவரு கிடையாது, ஒரு ஆதாரம்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம்? ஆதாரத்தை விட்டுடுறோம், அது மேல இருக்கக்கூடிய அலங்கார பொருளை தான் பார்க்கிறோம். அதுதான் 9 வாயில். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 9 துவாரங்களும் இதுதான் நிஜம் நம்பின்னு இருக்கணும். இதுதான் நிஜம் நம்பின்னு இருக்கணும். இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிர்ப்பு சக்தி இருக்கிறது ஒண்ணு மறந்துடும். ரொம்ப 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 முக்கியம். ஆக ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அங்குச நிலையும். 6 ஆதாரம். அதுதான் மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரகா, அநாகதா, விசுத்தி, ஆக்ஞா. இந்த 6 நிலைகள் தான் நம்முடைய மனித நிலை. இந்த 6ல போயிட்டாலேயே சுஷும்னாவில நீங்க ஞான நிலை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது என்ன? அங்குச நிலையும். அங்குசம் என்ன? ஒரு யானை, பெரிய யானையா இருந்தா கூட அந்த பாகன் வந்து ஒரு குட்டிய இந்த மாதிரி தொரட்டியும்பாங்க கிராமத்துல எல்லாம். ஒரு தொரட்டிய மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த தொரட்டியை வந்து அந்த காது கிட்ட இப்படி இப்படி பண்ணா யானைக்கு புரியும். அதுதான் அப்படி சொல்றோமோ இல்லையா? நாம பாசாங்குசதாரின்னு அம்மாவை பாடுறோம். சரியா? அம்மா ஒரு கையில பாச கயிறு வச்சிருக்கா, இன்னொரு கையில அங்குசம் வச்சிருக்கா. படிச்சுட்டேன், பெத்து தொலைச்சிட்டேன், இவர் என்ன பண்ணி தொலை. சிவபெருமான கேக்குறாங்க அம்மா சிவசூத்ரால, என்னங்க பையனை எல்லாம் படிச்சுட்டேன், பையன் திரும்பி பார்க்க எங்கெங்க போயிட்டு இருக்க, என்னங்க பண்றது? ஏய் நீ தானே பெத்த, உன்னோட அம்மா நீதான் பார்க்கணுங்க பிள்ளைகளை. நான் பாட்டு கம்மன் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். பிரகாசா விமர்சா. பிரகாசா என்றால் சுய ஒளி பொருந்திய சிவபெருமான், விமர்சா அதை வெளிப்படுத்தக்கூடிய அன்னையினுடைய படைப்பு தான் இந்த எல்லாமே 7 உலகங்களும். சிவபெருமான் சொல்ற, இதப்பா என்ன கேட்ட சொல்லிட்ட, எனக்கு நீ எப்படி பசங்களை திருப்பி எடுத்துப்பி எனக்கு தெரியாது, உன் கூட நிக்கிறேன், நான் துணையா இருக்கேன். ஆனா என்ன you have to find the ways and means to get back all our children back to your fold, back to your lap. என்ன பண்ணுவ? பார்த்தா அம்பாள் சரி ஒரு கையில பாசகயிறு எடுத்துக்கிட்டா, இன்னொரு கையில அங்குசை எடுத்துக்கிட்டா. ஏய் போகாத தங்கின பாசகயிறு போட்டு சையன் தப்பாக்கி இழுக்கிறான். பையன் முடியாது. சமா பேதா தானா தண்டா 4 முதல்ல ஈக்குவலா ட்ரீட் பண்ணி மவனு தபஸ் பண்ணுடா, சாதனா பண்ணுடாங்கிறாங்க. பேதா பாரு, எத்தனை சத்குருக்கள் இருக்கா, அவளை எப்படி இருந்தா, என்ன சாதனை பண்ணி வந்துட்டா, உனக்கு புத்தி வேண்டாமோ? பேதா. தானா, ஏண்டா அம்மா கிட்ட வரணும்னு ஆசை இல்லை, என் மடிக்கு வரணும்னு ஆசை இல்லை உனக்கு, எதை பார்த்து பயன் இருக்க? வரையோனே நல்ல குழந்தையோ இல்லையோ, வா 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 வான்னு கூப்பிடுறது இல்லையா? போடு குனி 2 டப்புன்னு போட்டு, மவனே எங்கிருந்த போற நீ வானிட்டு அங்குசம் குடிச்சு இழுக்கிறது பாசக்கயிறு. அதுதான் பாசாங்குசதாரின்னு அம்பாளையும் சொல்றோம். இதே சிவ கணபதியும் அங்குசம் வச்சிருக்கிற பாத்தீங்கன்னா, அங்குசம் வச்சிருப்பார். எல்லா கடவுளர்களும் ஒரு கையில பாசம். ஏன்னா விட முடியாது, அவருடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே. ஆக ஞான நிலையை அடைய வேண்டியது பகவத்கீதையிலும் கிருஷ்ண பரமா சொல்றார், எவரிபடி இஸ் த பாத் ஆஃப் எவல்யூஷன். எல்லாருமே இந்த எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியில் தான் போயிட்டு இருக்கும். ஒரு நாள் இல்லாக்கட்டியும் ஒரு நாள் நிச்சயமாக இறைவனும் சேர்வது உறுதி. ஆனால் எவ்வளவு சீக்கிரம் போகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எனக்கு ரொம்ப எத்தனை முறை பேசுறேன், எனக்கு நேரமே போத. காஞ்சி காமாட்சி என்ன வச்சிருக்கா? ஒரு கையில கரும்பு வச்சிருக்கா, இன்னொரு கையில தாமரைப்பூ வச்சிருக்கா இல்லையா? அம்மா என்ன சொல்றா? கரும்பினுடைய இனிமையை உணர வேண்டுமான்னு என்ன வேணும்? முதல்ல தோலை சீவணும், கடினமா இருக்குது, அப்புறம் அதை இடிக்கணும், பிழியணும், கரும்பு சாறு வரும், அதை வடிகட்டணும், அப்புறம் தான் கரும்பு சாறுன்னு இனிமையா பார்க்க முடியும். ஆனா செந்தாமரையில் இருக்கக்கூடிய அந்த தேனை ஒரு தேன் ஒண்ணு வண்டு நேரா போயிட்டு சைன்னு குடிச்சிட்டு அது பாட்டு ஹாப்பியா இருக்கும். ஆக நீ தேனீயாக மாறி
உன்னுடைய ஞானத்தை உனக்குள் நீ சென்று தாமரை மலரில் இருக்கக்கூடிய அந்த வழியை நீ பின்பற்றுகிறாயா? இல்லாவிட்டால் இந்த பிறவிகள் என்னும் கரும்பில் அடிபட்டு மிதிப்பட்டு கசக்கப்பட்டு வடிக்கப்பட்டு கடைசியில் என்கிட்ட வரியா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எந்த கடவுளுமே வந்துதான்னு சொல்லவே மாட்டான். அதுதாங்க இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய பலம், சனாதன தர்மம். இது ஒரு ஆலமரம். எல்லா மதங்களுக்கும் இதுல இடம் உண்டு. எல்லா மதங்களும் எடுத்துட்டா அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். நம்மள டூஸ் அண்ட் டோன்ட்ஸே கிடையாது. இதுதான் நல்ல வழி. நீ வேலூருக்கு போனோம்னா பைபாஸ் ரோட்லயும் போகலாம். இல்லாட்டி ஊர் உள்ளக்குள்ள நுழைஞ்சு டிராபிக் ஜாம்ல அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு அவனை திட்டி இவனை திட்டி திட்டு வாங்கிட்டு அப்புறமா வேலூருக்கு போகலாம். பைபாஸ்ல சைன்னு போயிட்டே இருக்கு. பைபாஸ் ரோடு சூஸ் பண்றியா, உள்ளுக்கு போறியா? தட் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதுதான் நம்ம சனாதன தர்மம். இதுதான் ஹைவே. வா, நேஷனல் ஹைவேல சைன்னு போவியா, விட்டுட்டு அங்கங்க போய் ஏன்டா லோல் படுற? ஆனா லோல் படுறியா நேரா வரியா? உன் வழி. நீ எதை சூஸ் பண்றியா சூஸ். குருஜி ஆல்வேஸ் சே சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், பிளெஸிங் இஸ் மைன். குருஜி சொல்லுவாரோ, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், பிளெஸிங் இஸ் மைன். குருஜி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் டிசைட் பண்ணிட்டோம். நல்லா ஆசிரமத்துல பார்த்தவன். வெரி குட், பண்ணிக்கோங்க குருஜி, ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா இருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா குருஜி இவங்க நல்லா இருப்பாங்களா, கல்யாணம் பண்ணிப்பாங்களா, கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? குருஜி சொல்லுவார் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். குருஜி கமிட், எந்த சத்குருவும் கமிட் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா அவங்க அம்மா. நீ லட்டு வேணுங்கிற, சரி உனக்கு லட்டு ஒத்துக்காது, வேண்டாண்டா வயிறு கெடும், இல்ல லட்டு சாப்பிடுவேன், சரி சாப்பிடு, வாந்தி பேதி வருது, அம்மாவா அதையே நானே பாத்துக்கிறேன், வேற எதுவும் பண்ணி தொலைக்கிறது. இதுதான் இறைமை. அதுதான் சனாதன தர்மம். நம்முடைய சனாதன தர்மமானது ஒரு பெரிய ஆலமரம். எல்லாத்துக்கும் இடம். ஒரு கம்பளி பூச்சியிலிருந்து கருட பட்சி வரைக்கும் இடம் இருக்கு. எந்த கிளையாவது உட்காந்து எப்படியாவது இருந்து உருப்படியா இருந்தா ரைட். அதுதான் இங்க ஐம்பல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும். அங்குச நிலை என்றால் வழி தவறாமல் சரியான வழியில் போகக்கூடிய அந்த அற்புதமான வழியை எனக்கு காட்டி, இறைவா என்னுடனேயே நீ இருக்கிறாய் அப்படின்னு வழிகாட்டிட்டா இருக்கும் பெருமாள். என்ன பண்ணாரு? ஐம்புலம் தன்னை அடக்கணும். நான் திருப்பி சொல்றேன், நீங்க எதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. முதல்ல அதை இயல்பை, அதுதான் குருஜி அட்வான்ஸ் கோர்ஸ்ல கூட உங்களுக்கு அந்த அங்க பூஜா அப்படின்னு பண்ணுவார். அந்த அங்க பூஜாங்கிறது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் தெய்வத்தன்மை வாய்ந்தவை. தெய்வத்தன்மை தனக்கான செயலை தானா பண்ணிட்டு அதை நம்ம கையெடுத்து கும்பிடணும். அதனால நம்ம உடல் ஒரு கோவில். உன் உடம்பை ஆலயம், உள்ளுரையும் ஜீவனே சிவன். வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு. அற்புதமான திருமந்திரம். இந்த உடம்பு கோவில். இதுக்குள்ள இறைமையை நம்ம உணரணும். அதுக்காகத்தான் மனித பிறவியை நம்ம எடுத்திருக்கோம். அதை விட்டுட்டு ஃபேர் அண்ட் லவ்லி அது இது இந்த சென்ட் போட்டுக்கிட்டா பொம்பளைங்களாம் பின்னாடி அப்படி திபி திபின்னு வருவாங்க. சரி வருவாங்க, வந்தப்பறம் என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார். நீங்க சென்ட் போட்டுக்கிறீங்க சார், போட்டு ரோட்ல போறீங்க, கமர்ஷியல் பிரேக்ல காட்டுற மாதிரி எல்லா பொம்பளையும் ஈன்னு திபி திபின்னு வர்றாங்க. என்னது பண்ண போற நீ? யோசிச்சு பாருங்க. Once the energy is released, you are nothing. The body becomes inert. The body becomes inert. It wants to take rest. அதுதான் நம்முடைய உடம்பு. அந்த உடம்பை வச்சுக்கிட்டு இது எது முக்கியம்? அன்பு. பாருங்க, அன்பு இருக்கட்டும் சார். ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே இல்லாம ஒரு பாட்டி இருக்கிறாங்க. ஒரு பெண்மைக்கு இருக்கிற எல்லா அங்கங்களும் இருக்கு. அந்த பாட்டி பார்த்த அவளுக்கு தாய்மையை தானே வரல. ஐயா அந்த எப்படி அந்த அம்மாவுக்கு தடவி விட்டு அந்த அம்மா ஸ்பாஞ்சு பாத்து கொடுத்து சார் எல்லாம் பண்ணவன் சார். அப்ப அங்க தெய்வம் இல்லைங்க. கண்ணு நல்லா இருடான்னு அந்த அம்மா சொல்றப்ப தெய்வம் அதுதானங்க. தெய்வம் உடம்புலையா இருக்கு, உணர்வில் தானே தெய்வம் இருக்கு. அப்ப அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கண்டு என்னத்தை கண்டு? ஆசைக்கோர் அளவில்லை இந்த அகிலமெல்லாம் கட்டியாளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நிறைவர். நேசித்த ரசவாத வித்தை செய்வார், வெகு நாளிருந்துமே நிலையாகவே காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணார். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாகும். நான் என குழறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குழே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற
பரிபூரணானந்தமே, தாயுமானவர் அற்புதம். மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். அங்க ஆம்பளையாவது பொம்பளையாது, அந்த உணர்வு தானங்க, உணர்வு தானங்க. ஆண்களையும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டியாங்க இருக்காங்க, பெண்களையும் நல்ல கெட்டியாங்க இருக்காங்க. என்ன முக்கியம்? அந்த பசி தானுங்க, அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானுங்க எல்லாமே பண்றோம். அந்த பசியை போயிட்டு அன்பை காட்டுங்க, அன்பை காட்டுங்க. நீங்க அம்மா ஆடுவீங்க சார், அம்மா ஆகணும் சார். நீ ஆகணோ பெண்ணோ, ஒவ்வொருத்தரும் அம்மா ஆகணும். அதுதான் இறைமை, அதுதான் தாய்மை. நீ என் பையன்டா, நீ நானா ஆனா தானே என்கிட்ட வர முடியும் அம்மாலே சொல்றோம். நீ அம்மா ஆகணும், அப்பதான் என் கூட சேர முடியும். அப்போ ஈஸியஸ்ட் வே அன்பை காட்டிட்டு போலாமே இல்லையா? எது எதிர்பார்த்தாலும் ஏமாற்றம் தானே மிச்சமாகும். எதிர்பார்க்காத அன்பை மட்டும் கொடுத்துட்டே போங்க, ஏமாற்றம் இடமே கிடையாதுயா. வாழ்க்கை இனிதானது, வாழ்க்கை மிக மிக இனிமையானது, மிக மிக இனிமையானது. எதுக்கு எதிர்பார்க்கணும்? என்ன தேவை? போட்டுக்கிறது ஒரு ட்ரெஸ், சாப்பிடுறதுக்கு ஒரு இது. பட்டினத்தார் எவ்வளவு சொல்லுவார் நம்ம குருஜி கூட, ஒரு கையளவு பட்டினத்தார் இந்த உள்ளங்கையை காட்டி அது என்ன வருதோ அது சாப்பிடுவார். அதே கையில் தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு போயினா இருப்பார். அது கூட விட்டுட்டார், அதை கூட விட்டுற. ஒரு வேசியினுடைய கிரகத்தை தேர்ந்து அந்த அவருக்கு தெரியாது. அங்க நின்று அம்மா பிக்ஷாந்தேகி நிக்கிற. அப்போ உள்ள வேசியோட சுகித்து கொண்டது ஆண்மகன் வந்து, பிச்சைக்காரா, உனக்கு வேற நேரம் தெரியாதா என்று எட்டி வதைக்கிறான். அவர் சொல்றார், எனக்கு தெரியாது. அப்பொழுது சிவபெருமான் சொல்லுவார், திருவிடை மருதூர், மருதீசா, என்னை நாடி நான் இருக்கும் இடத்திற்கு விடுப வருவதை அல்லாமல் நானாக இறந்துண்ண மாட்டேன் ஐயனேன்ட்டு கிழக்கு வாசல் உட்கார்ந்துப்பார். அதுக்கப்புறம் கதை, அவரை பத்திரகிரியார் வருவார். பத்திரகிரியார் வந்து அவருக்காக இவர் பிட்சை எடுத்துட்டு போவார். இதெல்லாம் வரலாறுங்க, வரலாறு. எட்டி உதைத்த கால்கள், அவன் அந்த ஸ்பாரிச நோய் பக்கவாதம் வந்து முடங்கி அதே பட்டினத்தார்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்பான். ஐயனே, தெரியாம செய்த பிழையை மன்னித்து விடுங்க. அவர் சொல்லுவார், நான் யார் உன்னை மன்னிப்பதற்கு? மருதீசனிடம் சரணடை, அவர் உனக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு. பத்திரகிரி, பத்திரகிரியாருங்கிறது வந்து பர்த்ருஹரி, காசி மகாராஜா, பெரிய ராஜா. அவர் பட்டினத்தாரை பார்த்து, அவரை பார்த்து அப்படியே மயங்கி போய், ஐயா நீங்க தான் என் குரு, வீடு வாசல் ராஜா ராஜ்யம் பட்டத்து எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடியே வர சார். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுல சித்திர பாடல்கள் பத்திரிகை புலம்பெல்லாம் ஒண்ணு இருக்கும். அவர் புலம்புவார், வருவது எக்காலம், வருவது எக்காலம், வருவது எக்காலம். அது போல எப்பேற்பட்ட பாரத தேசத்துல நம்ம இருக்காங்க. 6 ஆதாரத்து அன்பு சிந்தனையும் ஆகிய கணபதி மிக அற்புதமாக எல்லாவற்றையும் அவர்கள் அவை பிராட்டிக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, இப்போ 8வது பகுதி வந்தோம்னா நாம மறுபடியும் எப்படி அந்த சாக்தங்களை, இந்த விநாயகர் ரகவிலேயே 2 ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஒண்ணு சாக்தம், சைவ சித்தாந்தம். சாக்தத்தில வந்து தந்திர அடிப்படை, எப்படி எல்லாம் நீ பிராணாயாமம் பண்ணணும், எப்படி எல்லாம் நீ வந்து ஹத யோகா பண்ணணுங்கிறது தான் வந்து இந்த 8வது பகுதியும் 10வது 8, 9, 10. அதுக்கப்புறமா சைவ சித்தாந்தம், எப்படி பதி பசு பாசம் அந்த நிலை, இது 2மே கலந்துதான் விநாயகர் ரகம். சரியா? டைம் ஆச்சு நமக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்த வாரம் சாக்த பாதம், எப்படி எந்த விதமான சாதனைகளை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும் என்று விநாயக பெருமான் அவை பிராட்டிகளுடையதை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். ஆல்வேஸ் சந்தோஷமா இருந்தோம், ஆனந்தமா இருந்தோம். நம்ம தாங்க கடவுள், கடவுள் நமக்கு தான். யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடேன், உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தான். இதுல நான் ஓயவே மாட்டேன், எத்தனையோ ஆயிரம் சொல்லியாச்சு. வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடேன். அவர் எங்க இருக்கின்ற கடவுள், டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம், லெட் ஹிம் ரிலாக்ஸ். ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். உனக்கு கெள்னா வலிக்குதோ இல்லையோ, வலிக்குது, உணர்வு மத்தவனு கிள்ளாது. உனக்கு பசிச்சா இதை கேக்குதோ இல்லையோ. சோ பசின்னு ஒருத்தன் கையை எந்திரிச்ச, அவன் குண்டா, அவன் பணக்காரனா, ஒல்லியா, உழைச்சு, நீ உபதேசம் பண்ண வேலை கிடையாது. உன்னால முடிஞ்சா கொடு, வாயை பத்திட்டு போயிட்டு கர்மாவை சேர்த்து. ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற. As you inculcate and develop within yourself, தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே.
உனக்குள் இருக்கும் இறைமை தானாக மலரும். யூ பிகம் தட். சோஹம் சோஹம் சோஹம். I am that. I am that. I am that. That's all the life is. நீ ஆனந்தமா இருக்கணுமா, மற்ற உயிர்களை ஆனந்தமா வைக்க முயற்சி பண்ணணும். ஆனந்தம் வைக்கணும்னு நம்ம எங்கேயுமே சொல்ற, அறம் செய்ய விரும்புன்னு அவையார் சொல்றாங்க. விரும்பு. நீ உனக்கு வலி கொடுக்குதா, அந்த வலி கொடுக்க மற்றவள் செய்ய. சிம்பிளஸ்ட். அந்த மாதிரி இருந்தோம்னா வாழ்க்கை மிக இனிமையானது. நம்முடைய தேவைகள் மிக குறைவு, மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. அது கிடைக்கிறதே அம்பாளுடைய மிகப்பெரிய. Always be grateful. Always be grateful. Always count on the blessings. Count on the blessings. Your life will become beautiful. Beautiful. Jayu, say hello. Hi everybody. Hi ma. உங்க வீடியோஸ்லாம் நான் பார்க்கறேன்மா, கேக்குறேன். Tara, thank you so much for your beautiful comment. ரொம்ப நல்லா சொல்லிருந்தீங்க. Thank you. மேம், அதுதான் உண்மை. எல்லாருமே அதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. பொறுமையா கேட்கணும், அவ்வளவுதான். எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணாம அப்படியே நீங்க அந்த வேர்ட்ஸ்க்கு அப்படியே மீனிங் சொல்லிருக்கீங்க. ரொம்ப